பஸ் வரது எனக்கு தெரிஞ்சது. இந்த 2 லைட் போட்டு அப்படியே ஹெட்லைட். அது எப்படின்னா அந்த கடவுள என்ன அந்த மாரி துரிதம் வரும்போது, என்னமோ ஒரு ஃபில்டர் போடாங்க. நமக்கே தெரியாது. அந்த நிமிஷத்துல என்ன நடக்குதுன்னு ஷாக்கு தான். அது எப்படி வருதுன்னு பார்க்குறேன். இது இடிச்சது திரிஞ்சது எனக்கு தெரியாது. நான் வெளியில போட்டேன். என்ன தூக்கி போட்டேன். எனக்கு எப்பவும் மனிஷா மேல விருப்பம். ஆல்வேஸ் மனிஷா, மனிஷா அதே ನನಗೆ. அவர் ಹತ್ರ நான் என்ன என்ன சொல்றது? அவரு டிவோஷன் மாதிரி எனக்கு. அவ்வளோ அடிக்ஷனா இருந்தது பொண்ணு எனக்கு. நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாரி. ஒரே பொண்ணா அப்ப உங்களுக்கு? ஒரே பொண்ணு. பையன் இருக்குது. அவங்க அண்ணா. நான் விழுந்ததும் அப்படியே எனக்கு புரிஞ்சது. எல்லாம் போயிடுச்சுன்னு. அதான் இங்க மனிஷா நான் ரொம்ப கத்துனேன். அங்க யாரோ ஓடி வந்த இந்த ஓட்டோக்காரெல்லாம் காலையில அவங்க எல்லாம் இருப்பான்ல அங்க. அவங்க ஓடி வந்து "யாரம்மா நீங்கன்னு?" நான் மோனிஷா. அவங்கள எல்லாம் ரொம்ப கத்திட்டேன். அவங்க போய் மோனிஷா தூக்கிட்டு எடுத்துட்டு வரதை நான் பார்த்தேன். என்ன தூக்கி அவங்க ஆட்டோல போடுறது ஹாஸ்பிட்டல் பக்கத்தாங்க. ஹாஸ்பிட்டல் 2 கிலோமீட்டர் கூட இல்ல. அங்க தான் இது நடந்தது. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு தான் நான் வரமாட்டேன். என் பொண்ணு இல்ல நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அது எனக்கும் மேல எல்லாம் ஃபுல் பிளட் ரத்தம். ரத்தம். ரத்தம் ஃபுல். அது என்ன யாருதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஓடவும் முடியாது. திருப்பி நான் ஓடிட்டேன். ஓடும்போது தான் எனக்கு காலெல்லாம் என்னது ஓட முடியல அப்படி. கடகடா சவுண்ட் வருது. போன் கிராக் ஆயிடுச்சு. அப்படியே எப்படி ஓடுனப்ப அவங்க புடிச்சுட்டேன் என்ன. புடிச்சோனே அம்மா இல்ல அவங்க சரி நாங்க எடுத்துட்டு வரோம்ன்னு சொல்லி யாரோ போய் எடுத்துட்டு வந்து என் மடியில போட்டேன் ஆட்டோல. அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்.